வானதி சீரியல்ல குமரன் நீதிபதி கிட்ட நம்பிராஜன் கஷ்டப்பட்டு அடியாள் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது பசுபதியோட ஆளுங்க கார்ல வந்து வழி மறிச்சு என் கழுத்துல கத்திய வச்சு அவரை மிரட்டி அவர் கூட்டு போயிட்டாங்க. அதனாலதான் என்னால சாட்சியை கூட்டிட்டு வர முடியலன்னு சொல்றாரு. எதிர்த்தரப்பு வக்கீலோ, நீதிபதி அவர்கள் இதை கேட்டீங்களா, உங்க சொல்றதை கேட்டீங்களா, இதுலயே தெரியல இது ஒரு பச்சை பொய்ன்னு. முதல்ல குமரன் விஜய்க்கு சொந்தக்காரரு, சொந்தக்கார மாட்டிக்கிட்டானா இன்னொருத்தவனை காப்பாதுறோம் தான் பாப்பான், அதனால இவரை சாட்சியாவே எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல நீதிபதியோ குமரன் கிட்ட எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றது சரிதானே, நீங்க அவரோட சொந்தக்காரரு, சொல்ல போனா உங்களுக்கு ஒரு மச்சான், குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவரை காப்பாத்துறதுக்காக நீங்க போய் தானே சொல்லுவீங்க, உங்களோட வாக்குமூலத்தை அவங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே கோர்ட்டுக்கு வந்த காவேரி, நீதிபதி அவர்களை ஒரு நிமிஷம், என்கிட்ட விஜய் நிரபராதிங்கிற சாட்சி என்கிட்ட இருக்கு அப்படின்னு வெண்ணிலாவை சாட்சி சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க. போன்ல ஏறின வெண்ணிலா சாதகமா சாட்சி சொல்றப்போ திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. அங்க இருந்தவங்களும் என்னமாச்சு, தலை சுத்துன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களான்னு கேட்க, வேணாங்க ஐயா, நான் சாட்சி சொல்லிட்டே போறேன், விஜய் ஒரு நிரபராதி, அவரால் நான் ஒன்னும் தற்கொலை முயற்சி பண்ணல, மொட்டை மாலிலும் தள்ளி விட்டது பசுபதி தான் என்கிட்ட விஜயை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவருக்கு எதிராக செயல்பட வச்சாரு, நான் மேல இருந்து விழுந்ததுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப கூட பசுபதி அவங்க ஆளுங்களை வச்சு என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சாரு, விஜயோட ஒய்ஃப் காவேரி தான் என்ன காப்பாட்டி கூட்டிட்டு வந்தாங்க, என்னோட மாமா கூட பசுபதியோட கஸ்டடியில தான் இருக்காரு, பெரிய அப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்ல எல்லா சாட்சியும் ஆதாரத்தையும் விசாரிச்ச நீதிபதி, இந்த வழக்குல முக்கிய குற்றவாளி பசுபதி தான், இது பொய்யான வழக்குனால விஜய் ஒரு நிரபராதி, அவரை விடுதலை செய்யறேன்னு விஜயை விடுதலை செஞ்சிடறாங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள பசுபதி கண்டுபிடிச்சி ரிமாண்ட்ல வச்சு இன்னிலோட மாமா நம்பிராஜனையும் ரெஸ்கியூ பண்ணிடணும்னு உத்தரவு போட்டுறாரு. கோர்ட்ல இருந்து விடுதலையான விஜய் வீட்டுக்கு போனதும் அவங்களோட தாத்தா பாட்டி 2 பேரும் விஜய் ஆர்த்தி எடுக்கிறாங்க. நிவின் கூடயும் குமரன் கூடயும் விஜய் பேசிட்டு இருக்கிறப்போ விஜயோட தாத்தாக்கு அவரோட வக்கீல் கிட்ட இருந்து போன் வருது. சார், ஒரு குட் நியூஸ் சொல்லணும், பசுபதி ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சு, நம்பிராஜனும் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க சார், இந்த நியூஸ் உங்ககிட்ட சொல்லணும் தான் உங்களுக்கு கால் பண்ணுங்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் விஜயோட தாத்தா மட்டும் இல்லாம அவங்க மொத்த குடும்பமே இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுறாங்க.